எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ரெட்ஜெண்ட் வாங்கி இப்படி ஒரு இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சத்தியமா. ஏன்னா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு கூச்சமாக தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்றேன். நான் என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது சார், வேணான்னு நான் ஃபஸ்ட்டு என்னை கேட்கும்போது அஸ்லாம கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க சார், கிண்டல் பண்ணாங்க சார், என் உயரத்துக்கு ஹீரோயினே கிடைக்காது சும்மா இருங்க அப்படின்ட்டேன். ஸோ வேறு ஏதாவது இருந்தால் வார்த்தைகள் சொல்லிக்கலாம். படம் வந்து நல்லா போகிற வரைக்கும் கதைக்கு இந்த மாதிரி ஏதாவது கதைக்கு நாயகனே அப்படிங்கிற நாயகனாலும் இருக்கான். ஸோ கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முதல்ல செண்பகமூர்த்தி சார் தான் பார்த்தார் படம். பார்த்துட்டு ஃபோனை கொடுக்குறேன்னாங்க, நான் கொடுக்காதீங்கன்ட்டேன் ஃபோனை. இல்லை மாஸ்டர் உங்கள்கிட்ட பேச தயவு செஞ்சு கொடுக்காங்க, நான் பேச மாட்டேன்ட்டேன். ஏன்னா செண்பகமூர்த்தி சார் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக திட்டுறவர். உடனே எனக்கு நான் எடுக்கலை. அவர் எப்படி திட்டுவாங்க, ஏன் மாஸ்டர் ஒழுங்காக தான் போயிட்டு உங்களுக்கு இந்த வேலை தேவை, அவங்களை யார் நெருக்கி சொன்னான்னு திட்டிடுவார். அதனால நான் ஃபோனை வாங்க மாட்டேன்ட்டேன். அப்புறம் அடுத்த நாள் நான் ஆர்வம் மேனேஜர் இருக்கார், அவரை விட்டு சார்கிட்ட மெதுவாக விசாரிங்கண்ணே, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் அடுத்த வாட்டி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரே லைன்லேருந்து போட்டு கொடுத்தாரு. அப்போ சார் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்படியே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. ஏன்னா செண்பகமூர்த்தி சார் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் சார் பார்த்தாரு. சார் கூட உட்காந்தேன் நான் பார்க்க, என்னையும் கூப்பிட்டாங்க. அப்போ நான் போனேன், சார் உட்காந்துருந்தாரு, உதய் சார் உட்காந்துருந்தாரு. போய் பக்கத்தில் உட்காந்தேன். படம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் என் தலை தெரிஞ்சது, ஒரு சீட்டு தள்ளி உட்காந்தேன். என்ன மாஸ்டர் அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னேன். திருப்பியும் என்னோட சீன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. என்ன மாஸ்டர் வந்து இல்லை சார் நான் போகிறேன், என்னை பார்க்க எனக்கே கூச்சமாக இருக்கு, நான் போகிறேன்ட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ உண்மையாக இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த என்னோட கடவுளுக்கும் என்னை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் உள்ள சினிமாவுக்கு வரும்போதே எனக்கு தனியாக தான் யாரும் சப்போர்ட் இல்லை. ராஜ் மாஸ்டர் குரூப் டான்ஸ் பின்னாடி இருந்து ஆடி ஆடி 2வது லைன் வந்து 1வது லைன் வந்து அசிஸ்டண்ட் ஆகி அப்புறம் தான் மாஸ்டர் ஆகி இப்படி ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒன்று நடந்துச்சு. பட் இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த இதில் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். ஆமாம் இரு, ஞாபகம் வரும். சரி, நல்ல விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் என்னோட டைரக்டர்ஸ். இது சொல்ல வரல, சொல்ல வந்து வேறு ஞாபகம் வரும். இங்கே இருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் என்னோட டைரக்டர்ஸ். அவங்க படம் பண்ணும்போதெல்லாம் அவங்க கூட நான் அவங்கள லவ் பண்ணி அவங்க கூட இருந்த அந்த பாட்டை உள்வாங்கி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு இங்கே வந்தனே எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அமீர் சார் மௌனம் பேச்சுலேருந்து எல்லா படமும் அவர் கூட நான் தான் பண்ணேன். சீனிராமி சார் பரத் வச்சு நம்ம பண்ணமே சார் படம் டக்குன்னு பேர் வந்துச்சு, கூடல் நகர் சாரி அந்த படம். அப்புறம் பாண்டியன் சார் ஃபஸ்ட்டு படம் பசங்க அது. அப்புறம் சுசீந்திரன் சார் மட்டும்தான் மிஸ், சாரி சார் அவரு தான் கூப்பிடல. அப்புறம் எழில் சார் வந்து நவரத்னா காலில் நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து அவர் சொன்னது கரெக்டு. கிரிக்கெட் ஆடும்போதுலேருந்து சாரெல்லாம் உட்காந்து மேலே கடைசி ஃப்ளாட்டில் உட்காந்து கதை எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்லேருந்து தெரியும். அப்புறம் நான் அவரோட படங்களில் குரூப் டான்ஸும் ஆடிருக்கேன், அசிஸ்டண்ட்டாகவும் பண்ணியிருக்கேன், அப்புறம் மாஸ்டராகவும் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய சந்தோஷம் அதுவும். அப்புறம் நம்ம பொன்ராம் கூடயும் அவரோட ஃபஸ்ட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து. அதேமாரி ஆர்யாவுக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன், சிவகார்த்தின் அவருக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். மகேஷ் முத்துசாமி சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறம் யாரையும் விடல. எங்கள் டைரக்டர் லைட்டாக குசும்பு தான் சொல்லுவார். ஆனால் அவர் அவர் அப்போவே டைரக்டர் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவார் நடிக்கும்போது. நம்ம வந்து கேரவனுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் ஸ்பாட்டில் தான் இருப்பேன். ஏன்னா நாமளே எல்லாரையும் திட்டுவோம், என்னடா இன்னும் வரமாட்டேங்கிறாரு கேரவன்கிட்ட போயிட்டு, இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு திட்டுவோம். அப்போ நாமளும் அதே பண்ணால் தப்பாயிடுமே, நம்ம ஸ்பாட்லேயே இருக்கிறது போகிறதே கிடையாது. அப்படி இருந்தாலும் சார் எனக்கு ப்ரோக்ராம்லாம் இங்கே விட்டு தான் சொல்லுவார், அவர் டைரக்டர்லாம் சொல்ல மாட்டார். உண்மையை சொல்லிட்டேன், சாரி சார். பட் ரொம்ப ஸ்வீட் அவர், ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப அமைதி, ஃபோன்லாம் பண்ண மாட்டார், இப்போ தான் பண்ணுவார். வேறு ஏதோ சொல்ல வந்தது மறந்துட்டேன், நல்ல விஷயம். ஸோ
இப்போ வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ட்ராவலில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இன்னைக்கு சொன்ன உடனே எனக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு நான் நினைச்சப்பா, சப்போர்ட்டே இல்லைன்னு நான் அந்த இருந்து நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தேன். பட் இன்னைக்கு நான் சொன்ன உடனே கார்த்தியும் சரி அதையும் சரி, மாஸ்டர் வரேன் மாஸ்டர் உங்கள் அடியே தான் வரேன்னு வந்தாங்க. நான் அது எனக்கு உடனே இல்லை, புல்லில் அரிச்சிச்சு, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொன்ன மாதிரி நிமிஷம் ஒரு, அதாவது மாஸ்டர் நான் அங்கே இருக்கேன் மாஸ்டர், கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுறேன் மாஸ்டர், இப்படியெல்லாம் இல்லை. இங்கே நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கேன் கார்த்தி, இல்லை ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கேன் ஆரியா, சொன்னேன் மாஸ்டர் உங்கள் ஆடியோ தானே உடனே வந்துடும் அப்படின்னா எனக்கு அப்படியே இவங்களுக்கு என்ன நான் கைமாத்து பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஸோ இப்போ தெரியுது எனக்கு இவ்வளோ நாள் நான் சப்போர்ட் இல்லை தனி நினச்சேன், எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க. அப்புறம் எனக்கு பெரிய சப்போர்ட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வருது நம்ம உதய் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சண்முகி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் சங்கர் சார் ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன, திங்க் மியூசிக்கு தேங்க்ஸ். அப்படியா, உட்காந்துட்டு தள்ளி தான் உட்காந்தேன். இவர் வந்து அங்கேயே உட்காரன் பக்கத்தில் உட்காரேன்னாரு. இல்லை சார் நான் அங்கே உட்காரேன் டைரக்டர், எப்போவுமே நான் டைரக்டர் மாஸ்டர். அப்புறம் முதல்ல அமீர் சார் வீட்டில் நாங்கள் ஒரு யூனியன் விஷயமா போனோம், ஒரு விஷயமா. அப்போ பேசிட்டு வரும்போது அமீர் சார்ட்ட பேசிட்டு வரும்போது அப்போ தான் அஸ்லாம் சொன்னார், மாஸ்டர் இது நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் அப்போ தான் சொல்லிட்டு போனேன், வேணாம் அஸ்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாம் ஹீரோயின்லாம் கிடைக்காது விட்டுருங்க. அப்புறம் அந்த கதை கேட்டேன். கதை கேட்டதுக்கப்புறம் நான் என் வீட்டில் போய் என்னோட மனைவி கூட உட்காந்து ஒரு டிஸ்கஷன், எப்போவுமே ஒரு டிஸ்கஷன் இருக்கும் எனக்கும் அவங்களுக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் போட்டுட்டு அவங்களும் சரி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் மாஸ்டர் ஆகும்போதும் அவங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போவும் அவங்க தான் எனக்கு தைரியம் சொன்னாங்க. அப்படி என்ன ஆச்சுனாலும் நான் ஜாப் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னவங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போவும் சரி பண்ணி பார்த்துருங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சரி ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் கதை கேட்டேன். கதை நார்மலாக அப்படி இல்லை, நான் எதாவது சொன்னால் யாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். இப்போ மைக்கில் கதை கேட்டேன், ரொம்ப ஒரு வேறு மாதிரி இருந்தது. சார் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறது கை தூக்குறது அப்படின்னு நான் போயிருக்க மாட்டேன். ஒரு மாதிரி கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிக்கும். என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்படி எப்படி சொல்கிறது, நல்லா ஒர்க் பண்ணாங்க. போகும்போது போட்டுக்கிட்டே போயிடுறேன். என்னோட டான்ஸ் வந்து என்றைக்குமே என்னால் அதை இழக்கவும் முடியாது, விடவும் முடியாது. ஏன்னா அது என்னோட குலதெய்வம் மாதிரி, அது என்னோட கோயில். அதுதான் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து நான் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டின நண்பர்கள்லேருந்து அப்படியே ஒரு பெரிய லைன், என்னை சினிமா கூட்டு வந்த நண்பர்லேருந்து என்னை ஆட வச்சா ஸ்டேஜ் ஏற்றின மாதிரி நண்பர் நிறைய இருக்குது. அப்புறம் முதல் பாட்டு கொடுத்த விஜய் சார்லேருந்து ஆள் தொட்டு பூபதிலேருந்து அதுதான் எனக்கு பிரேக்கே, அந்த ஆள் தொட்டு பூபதி. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே ஒரு சின்ன குட்டி விளக்கு எரிஞ்சது அந்த ஆள் தொட்டு பூபதி பாட்டு. ஸோ விஜய் சார்லேருந்து ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ இருக்கும்போது நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ பெரிய ஸ்டோரி அது. ஸோ கோபி சொன்னதெல்லாம் உண்மை. மகேஷ் முத்துசாமி சார் தேங்க்யூ சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி வணக்கம். இன்னும் கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே இருக்காங்க, ஆதிரா மேம் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். நான் ஏதாவது ஸ்பாட்டில் எதுவும் தப்பு பண்ணியிருப்பேன் இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ், நன்றி வணக்கம். தேங்க்யூ ரொம்ப எதிர்பார்க்காத நீங்க அடைஞ்ச உயரத்தை எல்லாமே நிமிந்து தான் பார்த்தாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஒரு லுங்கியை வச்சுக்கிட்டே நேஷனல் அவார்டு வாங்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் கெத்தா லுங்கி கட்டிட்டு போறாங்கன்னா, லுங்கி கட்டிக்கிட்டு கெத்தா டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. சோ இதையும் நீங்க உங்களோட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே யாராவது சொல்லலாம் மன்னிச்சுக்கோங்க, யார் பேரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. சார் உங்க மறதியை வச்சு எல்லாரும் ஃபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மேடையில திடீர்னு லைட் ஆஃப் ஆனா கூட பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா அங்க மேடையில வந்து பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் இருக்காரு, ஆர்யா அவர்களே வந்ததுனால ஷூட்டிங் போடுறதுனால கொஞ்சம் கலரா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். சாங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காரு டைரக்டர் காலி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு சார். ஏன்னா கேமராமேன் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க். ஏன்னா ரியலிஸ்டிக்கா இந்த மாதிரி லொக்கேஷன்ல வந்து ஷூட் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ மாஸ்டர் வந்து அதுக்கு புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்தால் தான் மைனா மாதிரி அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஐ திங்க்
hats off to the director and the team. மாஸ்டர் அண்ட் மனிஷா அவங்க நேரில் பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்டைலாக இருக்காங்க. பட் இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீனில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் ரொம்ப பொருத்தமாக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப கொந்தளிச்சாருங்க. மனிஷா வந்து இப்படி தமிழ் பேசுகிறாங்கன்னு அதோட அவர் நிப்பாட்டிட்டாரு. உடனே வந்து சிவா உதயம் வந்து மாஸ்டர் அது உங்களுக்கு தான் தெரியும் மாஸ்டர், எங்களுக்கு எப்படி மாஸ்டர் தெரியும் அப்படின்னு. மாஸ்டர் உடனே வைக்கப்பட்டு இல்லைப்பா வாட்ஸ்அப்பில் தான் நல்லா பேசுவாங்க அப்படின்னாரு. பட் என்னன்னா பொதுவாக நான் வந்து என்னோட படத்தில் சாங்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தப்பறம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னடா நீ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அழகாக பண்ணியிருக்க, செம்மையாக பண்ணுற அப்படின்னாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. என்னோட உழைப்பு இல்லை, மாஸ்டரோட உழைப்பு. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் நான் நல்லா டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குன்னா ஒரு 3 hours டான்ஸ் அவங்க ரிவர்ஸ் பண்ணி என்ன ஆட சொல்லுவார் மாஸ்டர் குரூப் பாய்ஸோட. அப்படியே பார்ப்பாரு, பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுவார், பாய்ஸ் ஆடியா எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி நீங்க ஆடுங்க அப்படின்னாரு. அந்த ஏதாவது ஸ்டெப் போட்டா மாஸ்டர் என்ன ஒரு 5 வாட்டி பார்ப்பேன், மாஸ்டர் வரலாம் மாஸ்டர் என்ன மாதிரி அவங்க ஆட சொல்லுங்க மாஸ்டர். உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஆட வைப்பாரு. ஸோ ஏன்னா ஒரு சின்ன சாங்காக இருக்கட்டும், அது மேக்ஸிமம் ஒரு 3.5 minutes தான் வரும். சின்ன சின்ன மொமெண்ட்ஸு, அந்த ஒரு க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வரும்போதே தினேஷ் மாஸ்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு இண்டஸ்ட்ரியிலே ஒரு டாக் அதுதான். ஸோ அந்த ஒரு சாங்லேயே வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்காக அவர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ ஆகிட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கதைக்கு நான் தான் பொறுத்தேன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வாய்ப்பு வந்திருக்கும் அவருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்திருக்கு, நானே கேட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஐம் ஷுர் இந்த படம் வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்கும். அவர் அதனால மட்டும்தான் பண்ணியிருக்கான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்னோட பர்சனல் ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பாஸ்ங்கிற பாஸ்கரன் ரெட் ஜெயண்ட் மூலியமாக தான் நான் ரிலீஸ் பண்ணேன். செண்பகமூர்த்தி சார் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு வந்து இவ்வளோ வருஷம் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படம் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் வந்து ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸுக்கு போய் சேரும், ஒரு பெரிய ரிலீஸ் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ என்டையர் டீம் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் விஷ் தம் எ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கிளீன் ஷேவ்ல இருக்கும்போது ரெமோல ஒரு கெட்ட போட்டிருந்தாரு, இப்ப தாடியில இருக்கும்போது இது என்ன கெட்ட அப்படின்னு யோசிக்க வச்சிருக்காரு. அதையும் அப்படி சொல்லிட்டீங்க. மேடையில் இருக்க பெரியவங்க, வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் லாஸ்ட் ஷெடியூலுக்காக தான் இப்படி இருக்கேன். அதுல என்ன ரோல்லாம் கேட்காதீங்க, டைரக்டர் இருக்காரு, சொல்ல விட மாட்டார் அவரு. நம்ம வந்தது இந்த ஃபங்க்ஷன் பத்தி இதை பத்தி பேசுவோம். தினேஷ் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் வரேன்னு சொன்னது வந்து அது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா கை தட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சின்ன ஹீரோ அப்படிலாம் யோசிக்காம ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு டாப் பொசிஷன்ல இருக்க மாஸ்டர். நான் ஆரம்பத்தில் படம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஹீரோன்னு யோசிக்காம வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம அது இந்த மாதிரி தருணத்துல தான் திருப்பி கொடுக்க முடியும். நீங்க என்ன கைமாறு செய்யறதுன்னு கேட்டீங்க மாஸ்டர். இப்போ அது நாங்க செய்யற கைமாறு தான், அது நாங்க திருப்பி செய்யணும்ல உங்களுக்கு ஏதாவது. அதுதான் இப்பதான் அப்ப மாஸ்டர் சொன்னாரு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலன்னா ஆர்யா பிரதர் சொல்றாரு எங்க ப்ரொடக்ஷன்ல ஃப்ரீயா 5 பாட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற. அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் உங்களை. நான் உங்களை வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். மாஸ்டர் வந்து ராஜு மாஸ்டரோட டீம்ல ஆடும்போதுல இருந்து இந்த ராஜு மாஸ்டர் டீம்ல தான் எல்லாருமே அவ்வளோ ஷார்ப் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பெஸ்ட் டான்சர்ஸும் அங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மாஸ்டர் பார்க்கும்போது சிபிஐ எங்க சாங்ல எல்லாம் அவ்வளோ கியூட்டா இருக்கும் மாஸ்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் நிறைய ரசிச்சிருக்கோம். ஸோ மாஸ்டர் நிறைய இருக்கும். அண்ட் நான் விஜய் ஆக்ட் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒரு சும்மா ஜாலியா ஒன்று சொன்னேன். நான் உடல் வேர்க்காமல் இருக்க, உடல் வலிக்காமல் இருக்க அனுபவம் தினேஷ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியான மூமெண்ட் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு நான் எதிர்நீச்சல்ல பூமி என்ன சுத்தத்தை பாட்டு ஆடும்போது பின்னாடி இருந்து நம்ம டான்சர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க நான் வேர்க்குதானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா இவ்வளவு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு மூமெண்ட், ஆனா வேர்க்குது அப்படின்னு சொன்னேன்.
பட் அவ்வளோ அழகா லைக் இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணணும் இல்லாம என்ன அழகா காட்டணும், இந்த ஹீரோவை எப்படி ஈஸியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த சாங்ல அப்படிங்கிறது தான் மாஸ்டரோட ஐடியாவா இருக்கும் எப்பவுமே. அண்ட் தெலுங்குல வந்து அவங்களோட அந்த ஸ்லோ மூமெண்ட் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் மாஸ்டர் பண்ண சாங்ஸும் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு, ஒரு ட்ரெண்ட் செட்டர். அண்ட் அவங்க சொன்னாங்க நிறைய தயக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸா நம்ம ஒரு புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்கிற கேள்விதான் மாஸ்டர், இங்க அது ஈஸியா கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரியல, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணும், இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும். அதுவே ஃபர்ஸ்ட் சக்சஸ் தான் நினைக்கிறேன். நான் முதல்ல நடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படிதான் கேட்டாங்க, எப்ப நல்லா போயிட்டு இருக்கு விஜய் டிவி, எதுக்குப்பா உனக்கு, நீ பாத்துருந்துக்கு ஹீரோலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு நான் ஹீரோலாம் கிடையாது, நான் ஹீரோனா அவங்களாம் தான் அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் ஹீரோ. நான் வந்து ஒரு லீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் அப்பயும் பெருசா யோசிக்கல மாஸ்டர், ஏன்னா இங்க மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க, இங்க சரியான திறமை இருந்ததுன்னா இது எங்க போகணும் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல 50% ஸ்டெப் இப்ப கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதை செண்பகமூர்த்தி சார் எல்லாருமே சொன்னாங்க, ஒரு படம் பார்த்தேன், எனக்கு தெரியல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்துட்டு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை தொட்டிருக்காங்கன்றது, ஸோ 50% சக்சஸ் இப்ப கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அடுத்து மக்களும் இந்த படத்தை ஏத்துக்கும் பொழுது நீங்களும் ஹீரோ மாஸ்டர். ஸோ அதனால அந்த நீங்க டான்ஸை விட மாட்டேன்னு சொல்றீங்க, அது சந்தோஷமான விஷயம் தான். அடுத்தடுத்து நிச்சயமா நிறைய படங்கள் வரும். உங்களோட ஒரு டான்ஸ் மாஸ்டர் நாங்க பயணம் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க ஹீரோவாகவும் இந்த இதுல இருக்கணும் மாஸ்டர். நிறைய ஹீரோஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா ஜாலியா வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த டீம் அண்ட் மாஸ்டர் இன்னும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, நமக்கு டான்ஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத வந்து இல்லாம இந்த கதையை நம்பி நான் ஒரு கேரக்டரா போறேன் உள்ள வந்தது அப்படிங்கறது ஒரு பெரிய டெசிஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். என்னுடைய ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்றது. படத்துல அவருக்கான டான்ஸும் இருக்கு, ஒரு சாங்கும் நான் பார்த்தேன், நான் அதுவும் இருக்கு. அது இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. சீனிராமசாமி சார் சொல்லும்போது அது நமக்குள்ள ஓட ஆரம்பிக்குது, இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சார் சொன்ன மாதிரி அவங்கள பார்த்திருப்போம், கஷ்டப்படுறாங்கன்றதோட நம்ம நின்றுருக்கோம் நம்மளுடைய யோசனை. பட் அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு, அவங்க எப்படி கடந்து வராங்கன்றத அப்படியே லைவ்லியா படம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம். அண்ட் இந்த டீம் இந்த படம் பெரிய சக்சஸா வரணும், இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படத்துல இருக்க எல்லாரும் ஜெயிக்கணும், அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் மக்கள் நீங்க எல்லாரும் பெருசா சப்போர்ட் பண்ணணும். அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கு என்னுடைய விஷயம் சார், இந்த படம் எல்லாருமே சூப்பரா சொல்றாங்க, நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார், ஆவலா இருக்கேன். அது ஒண்ணு தினேஷ் மாஸ்டர் ஹீரோ நடிக்கிறாங்கன்றது ஒரு ரீசன், இப்போ எல்லாருமே இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு ரீசன். அண்ட் இந்த படத்தை தயாரிச்ச எல்லாருக்கும் அஸ்லம் சார் உங்களுக்கும் விஷயம் சார், இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷமா சார், இங்க உங்களோட ஒரு முக்கியமான பயணத்துல அதுல ஒரு முக்கியமான ஸ்டெப்ல நானும் அந்த மேடையில இருந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார். அண்ட் தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும். அரவிந்தன், ராமதாஸ் 3 பேருக்கு என்னோட நன்றி. இந்த படத்தை தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறேன், உதயநிதி சார் ரெட் ஜாயிண்ட் பேனரில் ரிலீஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. செண்பகமூர்த்தி சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வந்திருக்கும் அனைத்து நடிகர்கள், அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னை வாழ்த்திருக்கும், படத்தை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதிகமாக பேச வராது, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க கடைசியா என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ன உடனே இங்க இருக்கிறதுல நான் ரொம்ப பெரிய ஆள்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு இயக்குநர்கள் ஒருத்தர் கேலியும் கிண்டலுமாக ரொம்ப அன்போடையும் உரிமையோடையும் திட்டிக்கிட்டு மிக நான் ரசிச்ச விழாவா இதை பார்க்குறேன். நான் அதுக்கு நான் நன்றி சொல்றேன். முதல்ல அதாவது இங்க பேசணும்னு சொன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவதற்கு அவ்வளவு இருக்கு. சீனிராமசாமி சொல்லும்போது தொடங்கினாரு, முதல்ல சொல்லுவேன், இப்போ பேசிட்டு இருக்கும்போது லைட் வீட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, நீங்கள் என்ன ஏற்கனவே ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். ஆமாம், சீனிராமசாமி சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி அந்த ஒரு குப்பை கூட்டம் ஒரு நகரத்தை சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொன்னால் யார் காரணம், அவங்கள நம்ம பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, ரொம்ப அதில் காண்டம் இருக்கும், குப்பை தொட்டியில் இன்னும் கழிவு பொருட்கள்லாம் இருக்கும். அப்போ இது போல ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹீரோவை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு பக்கு என்னன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு மாஸ்டர் பார்த்து போய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா அதுக்கு உண்மையாக டைரக்டர் எங்கிட்ட வந்தார். அதனால் அவருக்கு நான் தான் குப்பல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கேன் தெளிவாக. அஸ்லம் பற்றி இப்போ இங்கே நிறைய பேசணும், அஸ்லம் பற்றி பேசணும், டைரக்டர் பற்றி பேசணும். இந்த கதை விவாதத்தில்
அஸ்லம் வந்து அண்ணே ஒரு கதை இருக்கு, நீங்கள் நடிங்க அப்படின்னாப்ல. ஓ சும்மா அஸ்லம், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்போ புதுசாக நீ வேற இருக்கிற அண்ணன் தம்பி வேறவும் கெட்டு போயிடும் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் கேளுங்க என்ன. காளிரங்கசாமி வந்து கதை சொன்னார். கதை சொன்ன உடனே அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. இது யார் வரைக்கும் தொடாத ஒரு ஏரியாவாக இருந்தது. நிறைய வந்திருக்கு வச்சுக்கல, வேற வேற ஏரியாவில் வந்திருக்கு. இதுக்குள்ள இருக்கிறது இன்னும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருந்தது. அப்போ வந்து இதோட கதை விவாதத்துக்கு நாங்கள் ஊருக்கு போய் ஒரு 5-6 நாள் டிஸ்கஷன்லாம் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் நடிக்கிறதுன்னு நான், இன்னும் இயக்குனர் வந்து சுப்பிரமணிய சிவா, இப்போ அடங்கமுறை எடுத்துட்டு இருக்கிற கார்த்திக், இன்னும் 4 பேர் உட்காந்து ஒரு 5 நாள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே டேரக்டர் பேசும்போது அழுதுட்டு 4 வார்த்தைக்கு மேலே பேச முடியலைன்னு சொன்னார். ஆனால் அவருடைய ஒரிஜினல் முகம் இது கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு 4 நாள் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், இல்லை இந்த ஏரியா இந்த போர்ஷன் இப்படி இருக்கு, இது நான் பண்ணால் சரியா இருக்காது, நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே சொல்ல, அப்படியா சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம். எனக்கு பக்கத்து ரூமில் போய் படுத்துட்டாரு. பக்கத்து ரூமில் படுத்துட்டு அவர் தெளிவாக சொல்லி விடுறாரு, இந்த கதை இப்படி தான் இருக்கும், இதை நான் எப்படி இவர்கிட்ட சொல்கிறேன் தெரியல, ஏன்னா 4 நாள் டிஸ்கஷன் வர முடிஞ்சிருச்சு, இவர் என்ன சொல்லுவான்னு தெரியாதோட மறுநாள் காலையில் அஸ்லம் வந்து என்கிட்ட, அண்ணே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல, அந்த போர்ஷன் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்லம், கதையை இப்படியே முடிவு பண்ணிக்கங்க, வேற யாரையாவது வச்சு படம் எடுத்துடலாம், நம்ம நல்லபடியாக வந்தோம், சந்தோஷமாக திரும்பி போயிடலான்னு திரும்பி வந்துட்டோம். இதில் 2 பேரும் நான் பாராட்டி ஆகணும். ஒன்று, நான் எடுத்த கதையை இப்படித்தான் படமாக்குவேன்னு உறுதியாக இருந்த இயக்குனர். 2வது, ஒரு டைரக்டர் அஸ்லம் நினைச்சிருந்தா டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியும். நான் அவர்கிட்ட பேச முடியாது, அந்த ஏதாவது திட்டுவாரு, நீ எப்படியாவது இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் ஒரு டைரக்டருக்காக என்கிட்ட வந்து அவர் எடுக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்த அஸ்லம். இப்போ 2 பேருமே இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். சுசீந்திரன் பேசும்போது வார்த்தை சொன்னாரு, இந்த கதை வந்து எனக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில எல்லாரும் இதை கடந்து தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் எனக்கு கொஞ்சம் பக்குன்றுச்சு, தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையில யாரும் இதை கடந்து போகக்கூடாத கதை இது, அதனால படம் பார்த்தவொடனே வீட்டில் பூரா வந்து சந்தேகப்பட்டாங்க. சுசீந்திர வேற சொன்னாரே நம்ம கடந்து போயிருக்கோம்னு. நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், பேப்பர்ல படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. அப்புறம் ஒரு படமாக்கப்பட்ட இந்த படத்தை, ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில திருமணம் என்பது வந்து பணப்பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்யறாங்க, அல்லது வேற ஒரு அந்தஸ்து, இன்னும் படிப்பு, அழகு, உயரம் இதெல்லாம் பார்த்து மாஸ்டர் சொன்னது போல அந்த மாதிரி தான் திருமணம் நடக்குது. தவிர 10 பொருத்தம் பார்க்குறாங்க, அதோட மனப்பொருத்தம் பார்க்குறாங்களான்னா பெரும்பான்மையா எங்கேயுமே பார்க்கறதே கிடையாது. அதுல பாதிக்கப்பட்டவங்க ஆடிட்டோரியத்தில் நிறைய இருப்பீங்க, மேலே உட்கார்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க, நானும் ஒரு ஆளா கூட இருப்பேன். அதனாலதான் ஆர்யா வந்து மனப்பொருத்தத்தை வந்து டிவியிலே வச்சு பாடிட்டாரு. ஏன்னா மனப்பொருத்தம் ரொம்ப அவசியம். போற காலகட்டங்கள்ல எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய உறவினர் என்னுடைய சொந்த அக்கா பொண்ணு ஒண்ணு இப்ப சமீப காலமா அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ்ல வந்து நிக்குது. காரணம் பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் தான். அப்ப பொருத்தம் இல்லைன்ற ஒரே காரணத்திற்காக நம்ம வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் தானே தவிர அது வாழ்க்கையோட கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டா வாழலாம், விருப்பம் இல்லைன்னா விளைவிக்கலாம். இந்த திருமணம் என்பது ஒரு கட்டாய சடங்காயிருச்சு. எல்லோரும் தன்னுடைய குலப்பெருமையும் குடும்ப பெருமையும் நிலைநிறுவதற்காக என்ன பண்றாங்கன்னா அதிகபட்சமா செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திடுறாங்க. ஊரே கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நடத்திட்டு நாளைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை வெளியே சொல்ல வெக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. நீங்க திருமணத்தை எளிமையா நடத்தி பாருங்க. 10 பேருக்கு தெரியுற மாதிரி நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியும் போது கூட ஈஸியா பிரிஞ்சிடலாம். நீங்க ஊரே கூட்டிட்டு நடத்துறதுனாலதான் பிரிகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில கோர்ட்ல போய் நிக்கிறாங்க, பேப்பர்ல செய்தி வருது, கமிஷன் ஆஃபீஸ் வாசல்ல நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால திருமணத்தை ரொம்ப வந்து எளிமையா வச்சிருக்கணும். அப்படி ஒரு படத்தை உருவாக்கி வச்சுட்டு நான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவேன், பணம் இருக்கவங்கலாம் பணக்காரன் கிடையாது, மனசு இருக்கவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில சகோதரர் உதயநிதி இந்த படத்தை கொண்டு வந்ததுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு நல்ல படம் எவ்வளவோ இன்னைக்கு வந்துட்டு இருந்தா கூட வாய்ப்பு இருந்தும் சிலர்னால அந்த இடத்தை அடைய முடியாது. எவ்வளவு உயரமா இருந்தாலும், எவ்வளவு வெற்றிகளை நம்ம வச்சிருந்தாலும், எவ்வளவு தரமா இருந்தாலும் பக்கத்துல போக முடியாது. இப்ப நம்ம பக்கத்துல இருக்க கர்நாடகா மாதிரி 104 சீட் வச்சுக்கிட்டு பக்கத்துல கூட போக முடியல. அது மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு இந்த ரெட்ஜன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்க எழுதி கடைசியா பேச சொன்னாங்க, இந்த சத்தியம் டேட்ல தான் இந்த விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா உதவி இயக்குனர் வந்து வர்றவங்க
பெரிய இயக்குநராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சத்தியம் தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியம் தேட்டர் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 9 to 11 முடிச்சுக்கிறணும் அப்படின்னு 11 மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் என்ன கடைசியானா இதை கொஞ்சம் வில்லங்கமாக பேசும்போது லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் என்ன கடைசியாக தள்ளி விட்டுருக்காங்க. அதனால சத்தியம் தேட்டர் நிர்வாகம் என்ன செய்யணும்னா, நீங்க எப்போதெல்லாம் இசை வெளியீட்டுலாம் நடக்குதோ ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைங்க உங்களுடைய ஷோவை. எங்கேயோ லைட் அமர்ந்துருச்சு. அதனால நீங்க ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைக்கணும். ஏன்னா எல்லா திரையுலக பிரமுகர்களும் உங்க தேட்டரில் நடத்தணும்னு நினைக்கிறதுனால நீங்க தான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். நான் இந்த விஷயத்தை நான் பேசுறதை விட உதவியே பேசியிருக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் அடுத்து எலெக்ஷன் வந்தா கூட நாடே வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பக்கத்துல போறதுக்கு. அதிகாரத்தின் அடிப்படையில் கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா அதை கூட சொல்லாம சண்டை போடுறதும் ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதை நான் தான் பேசணுமே. அதனால தயவு செஞ்சு சத்தியம் தேட்டர் உரிமையாளர்களுக்கு இங்க ஒரு கோரிக்கை. இனிமே நீங்க 11:30 ஆக்கிக்கீங்க. உங்க ஷோ ஒரு 15 நிமிஷம் தள்ளி வச்சுக்கோங்க. வெளியே நிற்கிறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை, பேசுற எங்களுக்கும் டென்ஷன் இல்லை. தினேஷை பத்தியும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு உடல் மொழி இருக்கு இல்லையா, ஒரு முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் சிலருக்கு ஒரு உடல் மொழி இருக்கும். திரைத்துறையில வரும் பொழுது முதல் படம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். மாறாம இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சிலரை தான் சொல்ல முடியும். ரஜினி சார் சொல்லலாம், ஒரு முதல் படத்துல எப்படி பார்த்தாங்களோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. சிவகார்த்திகேயன் சொல்லலாம், சிவகார்த்திகேயன் நான் பார்த்திருக்கேன் அப்படிதான். ஆர்யாவை பார்த்தாலும் ஆர்யாவும் சொல்லலாம், இது இப்படிதான் இருப்பாரு. அவர் எப்பொழுதுமே இப்படிதான் சார் சார் ரொம்பலாம் ரியாக்ஷன்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க சார், வராத பிடிச்சி ரொம்ப பண்ணாங்க சார், அவ்வளோ கேஷுவலா சொல்லுவார். அது போலதான் தினேஷ். நான் முதல் படத்துல எப்படி பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. கொஞ்சம் கூட நீங்க மாறல. நீங்க மற்ற இயக்குநர்கள் எங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்க முழங்க மேடையில் நிற்கும் போது எப்படி வந்தோம், அப்புறம் கொஞ்சம் நிமிந்தோம், அப்புறம் அப்படி லைட்டா நெஞ்ச தூக்கி நடந்தோம். இந்த 4 பேர் நீங்க பாருங்க, எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய அடையாளம். அந்த தன்னடக்கம், உங்களுடைய நல்ல மனசு, இவ்வளவு பேர் நீங்க சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னது, இது எல்லாமே இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கி கொடுக்கும். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இந்த விழா சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். கரெக்டாக ஷோ டைமுக்கு நான் வந்திருக்கேன். படம் சூப்பர் ஹிட்டா தெரியுது. எல்லா நடிகர்களும் கலைஞர்களும் அவருடைய முதல் படம் என் கூட இருந்தது பாகன். அதுக்கு பிறகு அவருக்கு 2வது படமா இல்லாம அவர் இன்னொரு இயக்குனர் அவருக்கு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது பாராட்ட வேண்டிய விஷயம். பொதுவாக ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு இயக்குனர் அதுவும் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பயன்படுத்திப்பாங்க. எந்த சுயநலமும் இல்லாம நல்ல கதையை வெளில கொண்டு வரணுன்றதுக்காக இந்த படம் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக இருந்துகிட்டு இன்னொரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ட் நம்மளுடைய இயக்குனரும் எங்க பாகன் படத்துல தான் அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தினேஷ் மாஸ்டர் அவரோட கெரியரோட 2வது பாட்டு, அதான் ஆப்பிள் பெண்ணி நீ யாரோ, அந்த பாட்டு தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது அந்த நட்பு. வெரி ஹாப்பி. நல்ல படம், தரமான படத்துக்கு குப்பை கதைன்னு டைட்டில் வச்சாலும் அவ்வளவு அழுத்தமான ஒரு கதை. இது எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இது வாங்கியிருக்க உதயநிதி ஸ்டாலின் சார் இதை ரிலீஸ் பண்றாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? அண்ட் இந்த மாதிரி ஒரு கலையரங்கம். ஸோ மனமான வாழ்த்துக்கள் அஸ்லம் சார். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஜோஷா ஸ்ரீதேஷ் சார் இருக்கும். சரி, தேங்க்யூ. நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது இப்போ டைம் இல்லை. இவங்க பேசுறதா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. மற்றபடி வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வாரம் வெளியாகக்கூடிய இந்த படத்துக்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே வைடரா, கொஞ்சம் வைடரா. காளி ராமசாமி அவர் ஆக்கி கொடுக்கணும். இந்த படத்தோடைய யதார்த்தம் என்ன அப்படின்றது ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படத்துடைய இசை வெளியீட்டு விழாவும் இங்க பிரம்மாண்டமா நடந்து